மாமியா வீட்டுக்கு விருந்துக்கு போனாரு மருமக பிள்ளை. ஒரு வாரமா தட்ட போடல, ஒரே விருந்து மயம்தான். மாமியா விழுந்து விழுந்து கவனிச்சா. ஆனா அந்த நார மருமகன் கிட்ட ஒரே ஒரு குறை இருந்துச்சு. ஒண்ணுமில்ல, மருமக பிள்ளை பல்லெல்லாம் ஒரே ஊத்தன்னா ஊத்த 8 ஊரு கவிச்ச ஊத்த. அவன் பல்லிழிச்சு பேசினாவே குபுக்குன்னு மூஞ்சியில அடிச்சு வீழ்த்துற கவிச்ச வாட. இத கவனிச்சு பார்த்தா மாமியா, மருமவனுக்கு பல்லு விளக்குற பழக்கமே இருக்கிறது மாதிரி தெரியலையே, வந்த ஒரு வாரமும் அந்த காரியத்தை இவரு பண்ணுறது மாதிரி தெரியலையே. பாவம் அத்தக்காரி பரிதாபமா யோசித்தா, இவனோட நம்ம பிள்ளை எப்படி குடும்பத்தை நடத்தி பிள்ளைய பெத்துக்கிறது? சொல்ல தயங்கி நின்னா, மருமக பிள்ளைய எப்படி பல்லு விளக்கு அப்படின்னு சொல்றது? ஒரு யோசனை வந்துச்சு. மருமவனை கூப்பிட்டா, இந்தாங்க மருமவனே காலனா, கடத்தெருவுக்கு போய் சந்தையில கரும்பு வாங்கி கடிச்சிட்டு வாங்க. கரும்பு சாறு உடம்புக்கு ரொம்ப நல்லது மாப்பிள. கரும்பை சவச்சு சவச்சு கடிச்சா பல்லு சுத்தமாகும்ல. அதான் அவ அப்படி யோசனை சொல்லி அனுப்புனா. மருமக பிள்ளையும் கடத்தெருவுக்கு கிளம்பி போனாரு. இவன் நிம்மதியா பெருமூச்சு விட்டா. 1/2 மணி நேரம் ஆகி போச்சு. போன மருமவன் திரும்பி வந்தாரு. ஆனா பல்லுல ஊத்தம் மட்டும் இன்னும் போகல. அப்போவாவது பரவாயில்ல, 8 ஊரு வாட, இப்போ 10 ஊரு வாட. என்ன மருமவனே, கரும்பு வாங்கி கடிக்கலையா? சொல்லுச்சான் அந்த மாப்பு. நான் கடத்தெருவுக்கு போனேனா அத்தை, அங்க கரும்பு கடை இருந்துச்சு, வாங்கத்தான் போனேன். ஆனா பக்கத்திலேயே பார்த்தேன், எள்ளு புண்ணாக்க ஒருத்தன் வித்துக்கிட்டு இருந்தான். நல்ல கரு கருன்னு மின்னுச்சு அந்த எள்ளு புண்ணாக்கு. எள்ளு புண்ணாக்குன்னா எனக்கு ரொம்ப உசுராச்சே, விடுவனா? காலனாவுக்கும் அதையே வாங்கி கடிச்சு தின்னு விட்டேன். என்ன அரிசி என்ன அரிசி இப்படி சொல்லிவிட்டு 32 ஊத்தப்பல்லையும் இழிச்சு இழிச்சு காட்டிக்கிட்டேன் நின்னானா அந்த ஊத்தைய ஊற போட்ட உத்தமே. ஊத்த பல்லுக்காரனுக்கு ஊரு சொன்னாலும் புரியாது, சுயமா தெரிஞ்சுக்கவும் தெரியாது. பற்களுக்கிடையே இருக்கு பல நூறு வியாதிகள். இந்த நாக்குக்கும் பல்லுக்கும் ஒரே சண்டை. பல்லுக சேர்ந்து எகிரிச்சான். இங்க பாரு, நாங்க 32 பேரு, நீ ஒரே ஒரு ஆளு. நாங்க எல்லாம் சேர்ந்து இறுக்கி ஒரு கடி கடிச்சா நீ காலி, தெரிஞ்சுக்க. அதுக்கு நயமா சொல்லிச்சான் நாக்கு, இங்க பாரு, நான் ஒருத்தன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா சொல்லக்கூடாத ஒரு பொல்லாத வார்த்தையை நான் பேசிவிட்டா நீங்க மொத்தமும் காலி, பேத்தெடுத்துருவானுங்க இந்த மனுஷ பயலுக. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை